ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சனிக்கிழமை எடுத்த வீடியோ தான். நேற்றுக்கே வீடெல்லாம் வளைச்சி விட்டேன். காலையில் தான் வாசல் தொலைச்சி விட்டேன். மழை லைட்டாக தூர்றக்க ஆரம்பிச்சிருச்சு. டைல்ஸுங்கிறதுனால கொஞ்சம் துளி விழுந்தாலும் அந்த தண்ணியோட வடிஞ்சு கீழே தான் போகும். அந்த தண்ணி போயிட்டு இருக்குது பாருங்க. பெரிய மழை இல்லை, லைட்டாக தான் தூரிச்சு. நாளைக்கு குலதெய்வ கோயிலுக்கு கும்பாபிஷேகம். நாளைக்கு மதியானமே கல்யாணத்துக்கு போகணும். நாளான்னைக்கு முகூர்த்தம். அதனால இன்றைக்கே தண்ணி கொண்டு வந்து வச்சுருப்பா, எல்லாம் நல்லதண்ணின்ட்டு போயிட்டு வந்தோம். காலையில் சாப்பிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. நாளைக்கு வந்து சித்தி வீடு 11 மணிக்கே மண்டபத்துக்கு கிளம்பிடுவாங்க. நாங்கள் கும்பாபிஷேகம் முடிச்சிட்டு வரைக்கும் எப்படியும் மதியானத்துக்கு மேலே ஆயிரும். சரி, இப்போ கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாயங்காலம் மாமா வீட்லேயும் போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். எங்கள் ஊர்லேயுமே திங்கக்கிழமை ஒரு கும்பாபிஷேகம் இருக்குது. அதுக்கு வர முடியுமா என்னன்னு தெரியல. முகூர்த்தம் முடிஞ்சிட்டு வரலான்னு நினைக்கிற பக்கம்தான் மண்டபம், அதனால் வந்துக்கலாம். சித்தி வீட்டுக்கு ஒரு 11 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். வந்துட்டு சமையல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு பாப்பாவுக்கு வந்து காலில் மெஹந்தியெல்லாம் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் மதியானம் சாப்பிட்டு இவங்கெல்லாம் அந்த ஓலை கட்டுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேயுமே மழை லைட்டாக தூரிச்சா, அதனால் காலையில் தான் அத்தை இதெல்லாம் வளைச்சி விட்டாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் அத்தை ரிலேஷன் எல்லாம் வருவாங்களா. இன்றைக்கி யாரும் வரல. நாங்கள் கோயிலுக்கு போகிறக்க வேண்டி இன்றைக்கே வந்துட்டோம். அதனால் இவங்களுக்கு விளையாடுற காலே இல்லை. இவங்க 2 பேருமே விளையாண்டுருந்தானுங்க. இந்த தடுக்கு பாருங்கள், பெருசாக இருக்குது. 2 ஓலையும் சேர்த்தி ஒரே தடுக்கா பின்னி இருக்கிறாங்க. நல்லா இருக்குது பார்க்குறக்கே. இது வந்து முன்னாடி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 தடுக்கு பின்னி வச்சுருக்குறாங்க. தீக்ஷித் நான் படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு விளையாண்டுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு பொண்ணு பிள்ளையே பிஸி ஆயிடுவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக நின்றுட்டுருக்குறாங்க. இங்கே ஓலை கட்டி இருக்கிறக்குள்ளேயும் மாமா பையனும் அண்ணாவும் வாழைத்தாரெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. உங்கள் சித்தி வீட்டுக்கு மட்டும் வந்துருக்குறேன், எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சாயங்காலம் வரோம் அப்படின்ட்டு சாப்பிட்றப்போ பொம்மை சேனலை போட்டு ஊட்டிகிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு இவங்க நான் பேசிகிட்டு உட்காந்துட்டாங்க. ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி வந்தாச்சுன்னு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பூ கட்டுறது இருந்துச்சுன்ட்டு அது நானும் கட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் மாமா பையன்லாம் வந்தான்ட்டு சாப்பாடு போடலான்ட்டு போனால் அவங்க வாழைத்தாரெல்லாம் கட்டிட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. நைட்டு கோயிலுக்கு போகணுமா, அதனால நாங்கள் கிளம்பியாச்சு. அதே ஊருக்குள்ள தான் நாங்கள் வீடு இருக்கோம். அங்கேயும் போயிட்டு ஒரு டீ வச்சு குடிச்சிட்டு அவங்க கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் தான் விளையாண்டாங்க. அப்புறம் கிளம்பியாச்சு. பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் மேவரமாக வந்து ஒரு 1/4 மணி நேரம் டிராஃபிக் ஆகிடுச்சு. அங்கேயே நின்றுட்டோம். அப்புறம் கொஞ்சமாக நான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து கிழக்க வந்துட்டோம். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து கோயிலுக்கு போகிறக்கு கார் தரனாராமா. சரி வாங்கிட்டு போயிடலான்ட்டு கடை முன்னாடி வந்து நின்றுருந்தோம். பைக்கில் வர 2 பேருமே தூங்கிட்டாங்க. அப்புறம் இங்கே வந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோம். இன்னும் அவங்க ஃப்ரெண்டு வரல அப்படின்ட்டு. அவர் வந்துட்டு கார் வாங்கிட்டு திரும்பி ஊருக்கு போகலான்ட்டு போகிறோம். அப்போவும் டிராஃபிக்கு. பொள்ளாச்சியில் இந்த மாதிரி டிராஃபிக் பார்த்ததே இல்லை. சரியான டிராஃபிக் ஆயிடுச்சு. மாமா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போகலான்ட்டு இருந்தோம். இங்கேயே டைம் ஆயாச்சு. அங்கே டிராஃபிக்கில் ஒரு 1/4 மணி நேரம், கடையில் கொஞ்ச நேரம் நின்ட்டோம். இங்கே வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. இன்னும் டிராஃபிக்கு கிளியர் ஆகலை. நீ மாமா வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிட்டு கோயிலுக்கு கிளம்பிட வேண்டியதுதான். காரில் முன்னாடி உட்காரக்கு ஒரே சண்டை. செடின்னு கோவம் வந்துருச்சு முன்னாடி உட்காரக்குள்ளனே. அதனால சைலண்ட்டாக வராரு.